Welcome student, I am Ganesan. So the multiple integral part A question and answer பார்க்கலாம். So இதில் சூஸ் பண்ண போகிற கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ அது சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமான 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் டாபிக்ஸு. டபுள் இன்டெகரல் அண்ட் ட்ரிபிள் இன்டெகரல், டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டெகரல் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான். மேபி எல்லாமே கான்ஸ்டன்ட் லிமிட்டா இருக்கும். சம் வேரியபிள் லிமிட் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. ஏரியா ஆஸ் டபுள் இன்டெகரல்ல வந்து ரொம்ப அதிகமா வர சான்ஸ் இல்லை. வெந்தா 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்குமே தவிர அதிகமான கொஸ்டின்ஸ்லாம் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி ஏரியாஸ் டபுள் இன்டெகரல் பிக் கொஸ்டின்ஸ்ல வந்துடும். சேஞ்ச் இன்டு போலார் கோஆர்டினேட், கொடுத்துருக்க இன்டெகரல்ல போலார் கோஆர்டினேட்டுக்கு கன்வெர்ட் பண்றது வந்து கேட்பாங்க. இதுவும் ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட முடியாது. லிமிடெட் ப்ராப்ளம்ஸ் அதுல இருக்கு. பட் அதிகமான கொஸ்டின்ஸ் எங்க வரும்னா சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் தான். இதுல வந்து ஆர்டரை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் கிவன் இன்டெகிரல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ல. இது மாதிரி நிறைய 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த முதல் 2 தான் அதிகமா கேட்க சான்ஸ் இருக்கு. மற்ற 2 ரேண்டமா எப்படின்னா 1 or 2 ப்ராப்ளம்ஸ் தான் வரும். சரிங்களா? சரி, ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் சம்மர். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். எவாலுவேட் இன்டெகிரல் டபுள் இன்டெகிரல் ஓவர் 0 to 5 integral 0 to 2 x square plus y square into dx dy. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இன்டெகிரல்ல 2 லிமிட்டுமே கான்ஸ்டன்ட் லிமிட் தான். அப்போ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இங்க x இருக்கிறதுனால இது x ஓட லிமிட், அப்போ ஆட்டோமேட்டிக்கலா இது வந்து y ஓட லிமிட். சரி, கான்ஸ்டன்ட் லிமிட்டா இருந்தா யூ ஹாவ் டு டிசைட் ஃப்ரம் கிவன் dx dy. உள்ள முதல்ல dx இருந்தா முதல்ல இருக்கிற லிமிட் வந்து x, அவுட்டர்ல இருக்கிறது வந்து ஒயோட லிமிட் ஆயிடும். சரி, இப்போ நான் வந்து இன்டெகிரல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ 0 to 5 இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் ஒய் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், இப்போ ஒய் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் வென் யூ ஆர் இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கான லிமிட் வந்து 0 to 2 இன்டு டிஒய். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், லிமிட் ஃபார் எக்ஸ். எக்ஸுக்கு லிமிட்டை போட்டிங்கன்னா 2 கியூப் வந்து 8 ஆகிடும். ஸோ 8/3 ப்ளஸ் இங்கே 2 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 2y ஸ்கொயர். லோயர் லிமிட் வந்து 0ன்றனால அது போட தேவையில்லை. இன்ட்டு டிஒய். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். 8y/3 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் கியூப் பை 3 வித் த லிமிட் 0 to 5. சரி, இப்போ லிமிட்டை கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணால் 8 5s are 40 by 3 plus 5 cube 125 into 2 250. So 250 divided by 3. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 290 divided by 3. So இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். கொடுத்துருக்கிறது என்னன்னா எவாலுவேட் இன்டெகிரல் 1 to 3 இன்டெகிரல் 1 to 2 1/xy into dx dy. இப்போ இந்த சம்லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க 2 லிமிட்டுமே கான்ஸ்டன்ட் லிமிட் தான். ஸோ ஆப்வியஸ்லி யூ ஹவ் டு ஐடென்டிஃபை ஃப்ரம் கிவன் dx dy. இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸோட லிமிட். ஸோ அவுட்டரில் இருக்கிறது ஒய்யோட லிமிட். சரி, போன சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, போன சம்மில் வந்து அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு ஃபங்க்ஷனை கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனை வி கெனாட் ரைட் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்குங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸை பிரிக்க முடியாது. ஆனா இந்த சம்ல கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஒய். அப்போ இட் கேன் பி ரிட்டன் as 1/x into 1/y. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ப்ராடக்டா 2 வேரியபிளா பிரிக்க முடிஞ்சதுன்னா அந்த சம்ம 2 இன்டெகிரலா பிரிச்சிடலாம். எக்ஸோட இன்டெகிரல் 1 to 2 1/x dx பிரிச்சுக்கலாம். ஒய்யோட இன்டெகிரல் 1 to 3 1/y dy அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இதுதான் போன சம்முக்கும் இந்த சம்முக்குள்ள இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். போனதுல 2 ப்ராடக்டா பிரிக்க முடியாது, இங்க ப்ராடக்டா 2 வேரியபிளா பிரிச்சிடலாம். அப்போ இது இன்டெகிரல் பண்றதுக்கு ஈஸி. 1/x ஓட இன்டெகிரல் log x whose limit is 1 to 2. 1/y ஓட இன்டெகிரல் log y, அதோட லிமிட் 1 to 3. ஸோ இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இன்ட்டு இதுவும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். பட் இங்க பாத்தீங்கன்னா லாக் ஒய்யோட வேல்யூ 0, சாரி லாக் 1ஓட வேல்யூ 0 எப்பவுமே. அதனால இந்த லாக் 1 0 வச்சுன்னா இந்த இடத்துல லாக் 2 into log 3.
ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இந்த சம் பார்ப்போம். ரீசெண்டாக யூனிவர்சிட்டியில் கேட்ட சம் தான். கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா integral 1 to 2 integral 0 to x square x dy dx. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற லிமிட்ல கொடுத்துருக்கிற இன்டெகிரல்ல இருக்க லிமிட் வந்து வேரியபிள் லிமிட் x இருக்கு. அப்போ இதுல x இருக்கிறதுனால இது y யோட லிமிட். ஸோ இஃப் இட் இஸ் y லிமிட் ஆப்வியஸ்லி இன்னொரு லிமிட் வந்து x. இப்படிதான் முடிவு பண்ணணும். இதை வந்து போன சம் மாதிரி ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் இதை வச்சு முடிவு பண்ணணும். பட் எனி ஒன் ஆஃப் த வேரியபிள் லிமிட் இருந்துட்டாலும் அதுல இருந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இதுல வேரியபிள் லிமிட் இருக்கு, அதுல எக்ஸ் இருக்கிறதுனால இது ஒய் லிமிட். ஸோ இது ஒய் லிமிட்னா ஆப்வியஸ்லி பக்கத்துல இருக்கிறது எக்ஸ் லிமிட். சரி, இப்போ இதுல நம்ம இன்டர்வல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதுல இன்டர்வல் பண்ணணும்னா ஒய்ல தான் இன்டர்வல் பண்ணணும், ஏன்னா ஒய் தான் வேரியபிள் லிமிட். ஸோ இன்டெகிரல் 1 to 2 எக்ஸ் இன்ட்டு டிஒய்யோட இன்டெகிரல் ஒய், ஒய்க்கான லிமிட் வந்து 0 to x ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதுக்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாம். இன்டெகிரல் 1 to 2 எக்ஸ் இன்ட்டு அப்பர் லிமிட் கொண்டு வந்து போட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் 0 இன்ட்டு டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப். ஸோ 1 to 2 எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இதை இன்டர்வல் பண்றது ஈஸி. இது எக்ஸ் பவர் 4/4 with the limit 1 to 2. So 2 power 4/4 minus 1/4. 2 power 4 வந்து 16/4 minus 1/4. So answer வந்து 15/4. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். Find the value of the given integral 0 to infinity integral 0 to y e power minus y by y into dx dy. சரி, இப்போ திருப்பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற லிமிட்ல ஒன் ஆஃப் த லிமிட் வேரியபிள் விச் ஹேஸ் ஒய், அதுல ஒய் இருக்கிறதுனால இது எக்ஸோட லிமிட். இது எக்ஸோட லிமிட்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒய்யோட லிமிட். ஸோ எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ல தான் இன்டெகிரல் பண்ணோம்னா 0 to infinity e பவர் மைனஸ் ஒய் பை ஒய், இது கான்ஸ்டன்ட், அதனால டிஎக்ஸ் மட்டும் இன்டெகிரல் பண்ணணும். டிஎக்ஸ் இன்டெகிரல் பண்ணா எக்ஸ், அதுக்கான லிமிட் வந்து 0 to y இன்ட்டு டிஒய். ஸோ இப்போ இதுக்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இன்டெகிரல் 0 to infinity e பவர் மைனஸ் ஒய் பை ஒய். ஸோ இதில் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் ஒய் மைனஸ் லோயர் லிமிட் அது போட தேவையில்லை இன்ட்டு டிஒய். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்க்கு இந்த ஒய் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வந்து இன்டெகிரல் 0 to infinity e பவர் மைனஸ் ஒய் டிஒய். ஸோ e பவர் மைனஸ் ஒய் நம்ம இன்டெகிரல் பண்ணோம்னா மைனஸ் e பவர் மைனஸ் ஒய் வித் த லிமிட் 0 to infinity. ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் e பவர் 0. பட் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து 0, பட் e பவர் 0 வந்து 1. ஸோ ஓவரால் 1 தான். ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலானது e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0, பட் e பவர் இன்ஃபினிட்டி வந்தா அது இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். இப்போ இந்த சம் பார்ப்போம். எவாலுவேட் இன்டெகிரல் 1 to log, அதாவது எல்னா நேச்சுரல் லாக், சரிங்களா? ஸோ log 8, அது நீங்க லாக்னே போடுங்க, போட்டு கீழே இ போட்டுக்கிட்டீங்கன்னா போதும், இல்லை எல்என் போடணும். இன்டெகிரல் 0 to log y இன்ட்டு e பவர் எக்ஸ் பிளஸ் ஒய் டிஎக்ஸ் டிஒய். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லிமிட் வந்து ஒய் இருக்கு, அப்போ இது எக்ஸோட லிமிட். இது எக்ஸோட லிமிட்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒய்யோட லிமிட். ஸோ எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். ஸோ அப்போ எக்ஸை இன்டெகிரல் பண்ணும்போது இது எல்என்ஏ போட்டுறாங்க, எல்என் 8 ஈஸியாக இருக்கும். இன்டெகிரல் 0 to ln y. இப்போ இதை ரெண்டா பிரிக்கிறேன் நான், இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய் டிஎக்ஸ் டிஒய், இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கோங்க. அப்போ இன்டெகிரல் பண்றது ஈஸியா இருக்கும். சரி, நான் அப்பயே சொல்லியிருக்கேன் எது ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். அப்போ எக்ஸ்ல இன்டெகிரல் பண்றதா இருந்தா ln 8 e பவர் ஆஃப் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணா சேம் e பவர் ஆஃப் எக்ஸ் வித் த லிமிட் 0 to ln y, ரிமைனிங் ஒன் e பவர் y dy. சரி, இப்போ நான் வந்து இதுக்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். இன்டெகிரல் 1 to ln 8 அப்பர் லிமிட் கொண்டு வந்து போட்டீங்கன்னா e பவர் ln y மைனஸ் e பவர் 0 இன்ட்டு e பவர் y இன்ட்டு dy. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஈக்கு
ln கேன்சல் ஆகிடும். அதாவது நேச்சுரல் நாக் இ பவர் லாக் பேஸ் இஒய்னா இது ரெண்டு கேன்சல் ஆகி ஒய்ன்னு வரும். ஸோ இதில் வந்து லாகோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 1 to ln 8 இது ரெண்டு கேன்சல் ஆனால் ஒய் ஆகிடும். இ பவர் 0 1 ஆகிடும் இன்ட்டு இ பவர் ஒய் டிஒய். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இன்டெகிரல் பண்ணணும். ஸோ இதை இன்டெகிரல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இன்டகிரேஷன் டாப்பிக்கில் படிச்சிருப்பீங்க. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூன்றது என்ன, ஒய் மைனஸ் ஒன், டிவின்றது இ பவர் ஒய் டிஒய். அப்போ இதுல இருந்து டியூ வந்து டிஒய் ஆகிடும். இதுல இருந்து வி வந்து இ பவர் ஒய். ஸோ ஃபார்முலா யூவி மைனஸ் இன்டெகிரல் யூவி மைனஸ் இன்டெகிரல் வி டியூ. ஸோ இதான் ஃபார்முலா, இன்டெகிரல் யூ டிவிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, சரி, எப்படி அப்ளை பண்ண போறோம்னு பாருங்க. யூவி யூ இன்ட்டு வி, அதாவது ஒய் மைனஸ் ஒன் இன்ட்டு இ பவர் ஒய், யூவி மைனஸ் இன்டெகிரல் வி டியூ, வின்றது இ பவர் ஒய், வி டியூ, டியூன்றது இது டிஒய். இதோட லிமிட் வந்து 1 to natural log 8. இதுக்கும் லிமிட் வந்து 1 to natural log 8. ஸோ நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது அப்பர் லிமிட் கொண்டு வந்து நேராக போட்டிங்கன்னா ln 8 மைனஸ் 1 இ பவர் ln 8 இது அப்பர் லிமிட், மைனஸ் லோயர் லிமிட் 1 போட்டால் 1 மைனஸ் 1 0 ஆகிடும். அதனால அதை விட்டுடலாம். இப்போ மைனஸ் இ பவர் ஒய்யோட இன்டெகிரல் இ பவர் ஒய், அதுக்கான லிமிட்டும் 1 to ln 8. ஓகே, சரி, இப்போ இந்த ஈக்கும் எல்என் கேன்சல் ஆனா 8 ஆயிடும். ஸோ ln 8 மைனஸ் 1 இன்ட்டு 8 மைனஸ் இதுக்கு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இ பவர் ln 8 மைனஸ் இ பவர் 1. அப்போ ln 8 மைனஸ் 1 இன்ட்டு 8 மைனஸ் இந்த ஈக்கு ln கேன்சல் ஆச்சுன்னா 8 ஆயிடும். ஸோ மைனஸ் 8 பிளஸ். ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம்னா பண்ணலாம். அதாவது என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ln 8 இந்த மைனஸ் 8 போச்சு, இந்த உள்ள கொண்டு மட்டும் எப்படின்னா 8 மைனஸ் 8 மைனஸ் 8 மைனஸ் 16 பிளஸ் இ. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்து நின்றுருக்கு. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இன்சம் பார்ப்போம். எவாலுவேட் டபுள் இன்டகரல் இன்டகரல் 0 to 1 இன்டகரல் 0 to x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ். ஸோ இதை வந்து இன்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லிமிட் வேரியபிள், அதில் எக்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒய் லிமிட், இது வந்து எக்ஸ் லிமிட். அப்போ ஒய் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒய்ல இன்டெகிரல் பண்ணலாம். இன்டெகிரல் 0 to 1 ஒய்ல இன்டெகிரல் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், அதனால எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஒய், அண்ட் ஒய் ஸ்கொயர் இன்டெகிரல் பண்ணா ஒய் கியூப் பை 3. த லிமிட் ஃபார் ஒய் 0 to எக்ஸ் ஸ்கொயர், ரிமைனிங் இன்டெகிரல் டிஎக்ஸ். ஸோ ஒய்ல இன்டெகிரல் பண்ணி ஒய்க்கு லிமிட் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு பாருங்க. இன்டெகிரல் 0 to 1 அப்பர் லிமிட் நேராக இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 பிளஸ் இங்கே கொண்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் கியூப் அப்படின்னா அது எக்ஸ் பவர் 6, ஏன்னா 3 2s are 6 ஆயிடும் பை 3. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் நம்ம போட தேவையில்லை, ஏன்னா 0 போட்டால் 0 ஆயிடும். இப்போ நம்ம இதை இன்டெகிரல் பண்ண வேண்டியதுதான். ஸோ எக்ஸ் பவர் 4 பண்ணா எக்ஸ் பவர் 5 by 5, எக்ஸ் பவர் 6 பண்ணா எக்ஸ் பவர் 7 by 7, 7 3s are 21 with the limit 0 to 1. So limit substitute பண்ணீங்கன்னா 1 by 5 plus 1 by 21. lower limit நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 21 plus 5 by 21 into 5, 5 5 2s are 10, 105. ஸோ 26 by 105 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்சம் பார்ப்போம். எவாலுவேட் இன்டெகிரல் 0 to pi integral 0 to a or dr d theta. இப்போ இந்த சம்லையும் பாருங்க, லிமிட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட். 0 to பையும் கான்ஸ்டன்ட், 0 to ஏவும் கான்ஸ்டன்ட். அப்போ ஒன்ஸ் லிமிட் கான்ஸ்டன்டா இருந்தா லிமிட் ஐடென்டிஃபை பண்றது எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும்? dr d theta வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும். இங்க r இருக்கிறதுனால இது r ஓட லிமிட், ஆப்வியஸ்லி another one theta ஓட லிமிட். ஓகே, சரி, இப்போ இதை எப்படி இன்டெகிரல் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு r. ஏன்னா உள்ள r இருக்கனால ஃபர்ஸ்ட் rல இன்டெகிரல் பண்ணிக்கலாம்.
So 0 to pi, r integral பண்ணா r square by 2, the limit for r 0 to a, remaining integral d theta. So அப்போ இதுல வந்து லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். So integral 0 to pi a square by 2, ஏன்னா லிமிட் வந்து r க்கு a போட்டா a square by 2, 0 போட்டா 0 ஆயிடும், into d theta. சரி, இப்போ இதை இன்டெகிரல் பண்ண போறேன். a square by 2 is a constant, அதை வெளியில எடுத்துட்டு d theta இன்டெகிரல் பண்ணா theta, அதுக்கான லிமிட் 0 to pi. ஸோ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a ஸ்கொயர் பை பை 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. எவாலுவேட் இன்டெகிரல் 0 to pi இன்டெகிரல் 0 to sin theta r dr d theta. ஸோ நான் சொன்ன அதே லாஜிக் தான் நீங்க யூஸ் பண்ணணும், வேற ஒண்ணுமே கிடையாது. போன சம்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் பாத்தீங்க, அதனால இதை வச்சு முடிவு பண்ணீங்க எது ஆர் எது தீட்டா. இப்போ இந்த சம்ல ஒன் ஆஃப் த லிமிட் வேரியபிள், எது வேரியபிள்? சைன் தீட்டா. தீட்டா இருக்கிறதுனால இது வேரியபிள். ஸோ இது தீட்டா இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இதோட லிமிட் ஆர். அப்போ ஒன்ஸ் இது ஆரோட லிமிட்னா ஆப்வியஸ்லி இது தீட்டாவோட லிமிட். இதுதான் லாஜிக். இந்த லாஜிக் வச்சுட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி. ரெண்டே விஷயம் தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து ரெண்டு லிமிட்டுமே கான்ஸ்டன்ட்னா அது எதோட லிமிட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வச்சு முடிவு பண்ணணும். ஒன் ஆஃப் த லிமிட் வேரியபிள் இருந்தா அந்த வேரியபிள் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் போடணும். இது தீட்டா இருக்கிறதுனால இது ஆரோட லிமிட், இது ஆரோட லிமிட்டா இருக்கிறதுனால இது தீட்டாவோட லிமிட். அவ்வளவுதான் லாஜிக். ஓகே, நவ் இப்போ ஆர் தான் இங்க ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். அப்போ இன்டெகிரல் 0 to pi ஆரோட இன்டெகிரல் r ஸ்கொயர் பை 2 வித் த லிமிட் 0 to sin theta into d theta. அப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாம். இதுக்கு இன்டெகிரல் 0 to pi சைனை போட்டீங்கன்னா sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 into theta. இப்போ sin ஸ்கொயர் தீட்டாவை நம்மளால இமீடியட்டா இன்டெகிரல் பண்ண முடியாது. 1/2 வெளில எடுத்துருங்க. 0 to pi sin ஸ்கொயர் தீட்டாவை நம்மளால டைரக்டா இன்டெகிரல் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு ஒரு கன்வர்ஷன் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? sin ஸ்கொயர் தீட்டானா 1 minus cos 2 theta divided by 2 அப்படின்னு ஒரு கன்வர்ஷன் ஃபார்முலா இருக்கு. அதுவே cos ஸ்கொயர் தீட்டான்னு வந்திருந்தா 1 plus cos 2 theta divided by 2 அப்படின்னு ஒரு கன்வர்ஷன் ஃபார்முலா, அனதர் கன்வர்ஷன் ஃபார்முலா இருக்கு. பட் இங்க நம்மளுக்கு செகண்ட் ஃபார்முலா தேவையில்லை, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் தேவை. ஏன்னா நம்ம கிட்ட sin ஸ்கொயர் தீட்டா தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 1/2 integral 0 to pi, நல்லா தெரிஞ்சுக்கணும், sin ஸ்கொயர் தீட்டாவை we cannot integrate directly. That's why I am converting this formula. 1 minus cos 2 theta divided by 2 into d theta. So now I am going to integrate. Before going to integrate, take 2 outside. 1/2, 2 into 2, 4. சரி, with respect to theta நான் இன்டெகிரல் பண்ண போறேன். 1 இன்டெகிரல் பண்ணா theta minus cos 2 theta இன்டெகிரல் பண்ணா sin 2 theta divided by 2. லிமிட் வந்து 0 to pi. ஓகே, ஸோ நான் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண போறேன். 1/4 into first I am going to substitute upper limit. பையை கொண்டு வந்து போட்டீங்கன்னா pi minus sin 2 pi ஓட வேல்யூ 0 minus lower limit 0 கொண்டு போட்டா 0 minus 0 கொண்டு வந்து இங்க போட்டா sin 0 0. So please understand, நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுக்கோங்க. sin 2 pi ஓட வேல்யூ 0, sin 0 ஓட வேல்யூ 0. இதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ ஓவரால் இங்க பை மட்டும்தான் இருக்கு. ஸோ π/4 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். எவாலுவேட் இன்டெகிரல் minus π/2 to plus π/2 இன்டெகிரல் 0 to 2 cos theta d theta dr அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டியில கேட்ட சம் தான், ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பரை கட் பண்ணி தான் இதில் போட்டிருக்கேன் பாருங்க. சரி, இப்போ இந்த சம்ல நான் சொன்ன அதே லாஜிக் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒன் ஆஃப் த லிமிட் வந்து வேரியபிள். என்ன வேரியபிள் இருக்கு? தீட்டா இருக்கு. தீட்டா இருக்கிறதுனால இது ஆரோட லிமிட். அப்போ ஆப்வியஸ்லி அனதர் ஒன் தீட்டாவோட லிமிட். இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆர் தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல், டிஆர் டி தீட்டா கொடுக்கறதுக்கு பதிலா டி தீட்டா டிஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எப்பவுமே இதை வச்சு முடிவே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் இஃப் ஒன் ஆஃப் த லிமிட் இஸ் வேரியபிள், டெஃபினட்டா லிமிட் எது முதல், இன்டெகிரல் எது முதல்ல வரும்ன்றது இதை வச்சுதான் முடிவு பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை இஃப் போத் த லிமிட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட், then you can identify from the d theta dr ல முடிவு பண்ணிக்கலாம். சரி, that is not a problem. நம்ம இப்ப நிறைய விஷயத்துக்கு வந்துடலாம். அப்போ நாங்க என்ன பண்ணணும்? மாத்தி போடணும் இது. ஏன்னா r தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். ஸோ இன்டெகிரல் minus π/2 to plus π/2 இன்டெகிரல் 0 to 2 cos theta dr d theta. ஏன்னா r தான் இங்க ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். இன்டெகிரல் minus π/2 to
பிளஸ் பை பை டூ டிஆர் இன்டர்வல் பண்ண ஆர் அதுக்கான லிமிட் வந்து 0 to 2 cos theta into d theta. So integral minus pi by 2 to plus pi by 2 limit substitute பண்ணீங்கன்னா 2 cos theta into d theta. இப்போ இதை இன்டெகிரல் பண்ணணும். ஆனால் இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது. நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா யூ ஹவ் டு வெரிஃபை வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் ஆட் ஆர் ஈவன். பட் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ cos theta இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கனால இது எப்படி இல்லைன்னா 2 times of 0 to pi by 2 2 cos theta d theta. புரியுதுங்களா? cos theta ஒரு ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கனால minus pi by 2 to plus pi by 2 2 times of 0 to pi by 2 மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 வெளில எடுத்தீங்கன்னா 2 into 2 4 ஆகிடும். cos theta ஓட இன்டெகிரல் sin theta அதுக்கான லிமிட் வந்து 0 to pi by 2. அப்போ 4 into லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா sin pi by 2 minus sin 0. sin 0 ஓட வேல்யூ 0, sin pi by 2 ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ ஆன்சர் 4. 4 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். ஃபைண்ட் தி லிமிட் ஆஃப் இன்டெகிரேஷன். ஸோ இந்த இன்டெகிரேஷனுக்கு லிமிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தே ஆர் கிவன் டபுள் இன்டர்வல் ஓவர் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் டிஒய் வேர் ஆர் இஸ் த ரீஜியன் இன் தி first quadrant and bounded by x equal to 1, y equal to 0, y square equal to 4x. It's a parabola. சரி, அப்போ என்னன்னா முதல்ல டயக்ராம் வரைங்க. டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் டீல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு கஷ்டம் கிடையாது நம்மளுக்கு. y axis இது x axis கொடுத்துருக்கிறது வந்து y square equal to 4xன்ற parabola இப்படி வரும். y square equal to 4xன்ற parabola இப்படி வரும். பட் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் நம்மளுக்கு தேவைன்றதுனால அது பெருசாக நம்ம கீழே இருக்க போர்ஷனை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை. இந்த போர்ஷன்ல தான் டீல் பண்ண போறோம். நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்றது இப்படி கட் ஆகும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு 0ன்றது அது எக்ஸ் ஆக்சிஸ். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் இது. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட க்ளோஸ்ட் ரீஜன். இந்த ரீஜனுக்குள்ள தான் நான் லிமிட்டை கண்டுபிடிக்கணும். இந்த லிமிட் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இந்த க்ளோஸ்ட் ரீஜன்ல யூ கேன் புட் எய்தர் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் ஆர் வெர்டிகல் ஸ்ட்ரிப். எப்படி வேணாலும் போடுங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரிப்பை போட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் சொன்னது. ஸோ ஐ எம் கோயிங் டு புட் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். ஸோ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டா எக்ஸ் லிமிட் வேரியபிள், ஒய் லிமிட் கான்ஸ்டன்ட். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தெரியணும். அப்போ தெரிஞ்சாதான் நம்மளால முடிவு பண்ணணும். அப்கோர்ஸ் இது வந்து 0,0 அது நாட் அ ப்ராப்ளம். இது தெரியணும்னா எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ கொண்டு என்னன்னு பாருங்க. எக்ஸோட வேல்யூ 1 போட்டீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ ஒய் வந்து 2. அப்போ இந்த பாயிண்ட் 2 நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் லிமிட் கண்டுபிடிக்க போறேன் பாருங்க. லிமிட் எக்ஸ் லிமிட் ஒய் லிமிட். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டதுனால எக்ஸ் லிமிட் தான் வேரியபிள். ஸோ ஃப்ரம் த ஸ்ட்ரிப் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பேரபோலா. ஃப்ரம் த பேரபோலா வாட் இஸ் எக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒய் ஸ்கொயர் பை 4. ஒய் ஸ்கொயர் பை 4 2 end with எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1. ஆட்டோமேட்டிக்கா ஒய்யோட லிமிட் கான்ஸ்டன்ட். 0 to 2. ஒய்யோட லிமிட் வந்து பாருங்க 0 to 2. 0 to 2. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க லிமிட். இந்த லிமிட்டை கொண்டு வந்து அதில் சப்ஸ்டிட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ டபுள் இன்டகரல் ஓவர் ஒய் ஸ்கொயர் பை 4 to 1, ஒய் லிமிட் 0 to 2, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் டிஒய். இதுதான் அவங்க கேட்டிருக்க லிமிட். அவ்வளோதான் சம் முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஏ. ஓகே, பை டபுள் இன்டகிரேஷன் இன் போலார் கோஆர்டினேட் கேட்குறாங்க. சரி, சர்க்கிளோட ஈக்குவேஷன் வித் ரேடியஸ் ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ யூசிங் டபுள் இன்டகிரல் ஆஃப் போலார் கோஆர்டினேட்ல வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் டயக்ராம் வந்து இந்த இடத்துல வரும். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல டீல் பண்ணிக்கலாம். ஆரோட வேல்யூ தீட்டா வேல்யூ, ஏன்னா போலார் ஃபார்ம்ல தான் கன்வெர்ட் பண்ணணும். இன் போலார் ஃபார்ம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, which implies that dx dy is equal to r dr d theta. இது நம்மளுக்கு வந்துடும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் நான் டீல் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தீட்டாவோட வேல்யூ பை பை 2. ஸோ அப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து தீட்டாவோட லிமிட் 0 to பை பை 2. அப்போ ஆரோட லிமிட் என்னன்னா ரேடியஸ் 0 to a. அப்போ ஏரியா கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஏரியா
ஆஃப் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். முதல்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்னன்னா இன்டெக்ரல் ஆரோட வேல்யூ 0 டு இந்த தீட்டாவோட வேல்யூ 0 டு π/2, ஆரோட வேல்யூ 0 டு a, ஆர் dr d theta, ஆர் dr d theta. இதான் ஏரியாக்கான ஃபார்முலா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட ஏரியா கிடைச்சிடும். ஸோ 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா என்டையர் ஏரியா கிடைச்சிடும். சரி, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா integral 0 to π/2, r ஓட integral r²/2 with the limit 0 to a, remaining integral d theta. So limit substitute பண்ணா a²/2, 0 to π/2, a²/2 into d theta. So அப்ப இந்த a²/2 நான் வெளியில எடுத்துறேன். இந்த a²/2 வெளியில எடுத்துட்டு d theta இன்டர்வல் பண்ணா theta, அதுக்கான லிமிட் 0 to π/2. So அப்ப லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a²/2 into லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா π/2. அப்ப ஆன்சர் வந்து πa²/4. ஸோ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட ஏரியா. நம்மளுக்கு என்டையர் சர்க்கிளோட ஏரியா தான் தேவை. ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள், ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். அப்போ 4 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 4 இன்ட்டு குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட ஏரியா πa²/4. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா πa². ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். πr² சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் πa². இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். Find the area bounded by x equal to 0, y equal to 1, y equal to x using double integral. பார்த்தீங்கன்னா இது வந்து y axis, இது வந்து x axis. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, y equal to xன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். இது நம்மளுக்கே தெரியும், அதை எழுதியாச்சு. அடுத்தது y equal to 1. y equal to 1ன்றது எப்படி வரும்னா இந்த சைடு வரும். This is y is equal to 1. y equal to 1. இப்போ x equal to 0ன்றது இது x axis. அதனால இந்த x equal to 0ன்றது y axis. அப்போ இந்த இதை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்த ரீஜியனோட ஏரியா தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரி, இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 0,0. இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 1,1. ஏன் 1,1னா ஒய்யோட வேல்யூ 1, அது இதில் போட்டால் எக்ஸோட வேல்யூ 1, அதனால 1,1. சரி, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், யூ ஹவ் டு புட் எய்தர் ஹரிசாண்டல் ஸ்டெப் ஆர் வெர்டிகல் ஸ்டெப். எது வேணாலும் போடலாம், அது நம்ம சாய்ஸ். ஸோ நான் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நான் வெர்டிகல் ஸ்டெப் போட்டுருக்கேன். ஸோ வெர்டிகல் ஸ்டெப் போட்டால் அதுக்கான லிமிட் என்னன்றது நம்ம இங்கே எழுதணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட் எழுதுறேன். எக்ஸ் லிமிட், y லிமிட். வெர்டிகல் ஸ்ட்ரிப் போட்டா y லிமிட் தான் வேரியபிள். அப்போ the strip starts from the straight line. From the straight line y is equal to x to end with y equal to 1. So y ஓட லிமிட் கண்டுபிடிச்சிட்டேன். வெர்டிகல் ஸ்ட்ரிப் போட்டதுனால y லிமிட் தான் வேரியபிள், அதை இந்த ஸ்ட்ரிப்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஆப்வியஸ்லி x லிமிட் கான்ஸ்டன்ட், x லிமிட் 0 to 1. So 0 to 1. So இப்போ ஏரியாக்கான ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். Area is equal to double integral over r dx dy or dy dx. இங்க dy dx தான் போடணும், ஏன்னா y தான் வேரியபிளா இருக்கிறது. சரி, இப்போ இதுக்கு லிமிட் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். Integral, double integral, constant limit 0 to 1, variable limit x to 1, dy dx. y தான் first integral because y தான் variable limit இங்க இருக்கு. அப்போ integral with respect to y ல பண்ணீங்கன்னா dy பண்ணா y, அதுக்கான லிமிட் x to 1 dx. So limit substitute பண்ணுங்க. Integral 0 to 1, limit substitute பண்ணீங்கன்னா 1 minus x into dx. So இப்போ நம்ம இதை இன்டெகிரல் பண்ணலாம். 1 இன்டெகிரல் பண்ணா x இன்டெகிரல் பண்ணா x²/2 with the limit 0 to 1. So limit substitute பண்ணும்போது 1 minus 1/2, 1ல 1/2 போச்சுன்னா 1/2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். Area of the region is 1/2. ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். இந்த இன்டெகிரேஷனை ஆர்டர் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க இன்டெகிரல் 0 to 1, இன்டெகிரல் 0 to x, f of x, y into dx dy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், இதுல பாருங்க இந்த லிமிட்ல வந்து x இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி இது y ஓட லிமிட். தென் இட் இஸ் x லிமிட். ஸோ இந்த லிமிட்டை வந்து கிவன் லிமிட் எடுத்து கொடுத்துருக்க லிமிட்டா எடுத்து எழுதுங்க. கொடுத்துருக்க லிமிட் என்னன்னா x லிமிட் என்னன்னா 0 to 1, y லிமிட் என்னன்னா 0 to x. ஸோ இதுக்கு நம்ம டயக்ராம் வரையணும். ஸோ எப்படி டயக்ராம் வரைய போறீங்க, இது வந்து y equal to xனால it is passing through origin. So this is y equal to x. இப்போ
இப்போ x equal to 1னா அப்படி இதுல கட் ஆகும். This is x is equal to 1. ஓகே, இப்போ இதுக்கான ரீஜன் இங்க கோட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒய்யோட லிமிட் தான் வேரியபிள். அப்போ இதுக்குள்ள நான் வந்து ஒரு வெர்டிகல் ஸ்ட்ரிப் தான் போடணும். வெர்டிகல் ஸ்ட்ரிப் போடணும்னா அந்த ஸ்ட்ரிப் இப்படி தான் போட முடியும். இப்படி போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? The strip start from axis. From the axis it is 0. End with straight line. From the straight line y is equal to x. Yeah, exactly correct. அவன் என்ன லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கரெக்ட். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது சேஞ்ச் ஆஃப் லிமிட் கேட்டிருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் லிமிட்னா என்னது? இந்த ஸ்ட்ரிப்பை வெர்டிகல் ஸ்ட்ரிப்பை அவங்க கொடுத்துருக்காங்க, அதை நான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா மாத்தி அதுக்கான லிமிட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேரு தான் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து இது 1,1 தான். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 1 போட்டா ஒய்யோட வேல்யூ 1. சரி, அப்போ நான் சேஞ்ச் ஆஃப் லிமிட் கண்டுபிடிக்கணுமா? இப்போ நல்லா பாருங்க, ஐம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் சேஞ்ச் ஆஃப் லிமிட். சேஞ்ச் ஆஃப் லிமிட்னா என்னது? இப்போ நான் சேஞ்ச் பண்ண ஸ்ட்ரிப்புக்கான லிமிட்டை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் லிமிட், ஒய் லிமிட். நான் சேஞ்ச் பண்ண ஸ்ட்ரிப் வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். அப்போ எக்ஸ் லிமிட் தான் வேரியபிள். அந்த ஸ்ட்ரிப் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து எக்ஸோட வேல்யூ ஒய் டு எண்ட் வித் this straight line எக்ஸோட வேல்யூ 1. ஆட்டோமேட்டிக்கா ஒய் லிமிட் கான்ஸ்டன்ட், அது வந்து 0 to 1. 0 to 1. ஸோ அவங்க கொடுத்த லிமிட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரிப் மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர். ஸோ இன்டெகிரல் எடுத்து எழுதும்போது டபுள் இன்டெகிரல் இந்த லிமிட்டை கொண்டு வந்து யூஸ் பண்ணணும். 0 to 1, y to 1, f of x, y. எது ஃபர்ஸ்ட் இன்டெகிரல்? எக்ஸ் தான் வேரியபிள் லிமிட். அப்போ dx dy. இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்டெகிரலோட சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரல். அவ்வளோதான், சம் முடிஞ்சு போச்சு. ஸோ சம் கிளியரா புரிஞ்சுக்கங்க. ஒரு நார்மலான விஷயம் தான். கொடுத்துருக்க இன்டெகிரலுக்கு கிவன் லிமிட் எழுதுங்க. லிமிட்டை வச்சு டயக்ராம் வரைங்க. வரைஞ்ச டயக்ராமுக்கு ஸ்ட்ரிப்பை மாற்றணும். அவங்க வெர்டிகல் ஸ்ட்ரிப் கொடுத்தா ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா மாற்றணும். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் கொடுத்தா வெர்டிகல் ஸ்ட்ரிப்பா மாற்றணும். மாத்தின ஸ்ட்ரிப்புக்கு லிமிட் எழுதி அதை இன்டெகிரல்ல போட்டுட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி மாடல் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் வச்சு 2 மார்க்கு அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். இதுவும் கிட்டத்தட்ட போன சம் மாதிரி தான். லிமிட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன இன்டெகிரல் கொடுத்துருக்காங்க? 0 to a integral 0 to y f of x, y into dx dy. சரி, கொடுத்துருக்க லிமிட் என்னன்னு எடுத்து எழுதுவோம். லிமிட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இங்கேயே கூட எழுதுருங்க. இங்க y இருக்கிறதுனால இது எக்ஸோட லிமிட், ஆட்டோமேட்டிக்கா இது வந்து y ஓட லிமிட். ஸோ அதை தான் இங்க வந்து நான் எழுத போறேன். என்னன்னா எக்ஸ் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to y. அப்போ ஆட்டோமேட்டிக்கா y லிமிட் வந்து 0 to a. ஸோ இதுக்கான டயக்ராம் நம்ம வரைய போறோம். y ஆக்சிஸ், x ஆக்சிஸ். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா x ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்கனால ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். திஸ் இஸ் y ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்தது y ஈக்குவல் டு ஏ. ஒய்ன்றது இது. ஸோ y ஈக்குவல் டு ஏன்றது நம்ம வரையணும்னா இப்படிதான் வரையணும். y ஈக்குவல் டு ஏ. ஏன்னா y ஈக்குவல் டு ஏன்றது y ஆக்சிஸை கட் பண்ணி வர்றது தான் y ஈக்குவல் டு ஏ. திஸ் இஸ் y ஈக்குவல் டு ஏ. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து 0,0. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஒய்யோட வேல்யூ ஏன்னு இதுல போட்டா எக்ஸோட வேல்யூ ஏ. ஸோ ஏ, ஏ. சரி, நம்ம ஸ்ட்ரிப் இங்க வரையணும். இப்போ இதுக்குள்ள நான் ஸ்ட்ரிப் வரையணும்னா என்ன ஸ்ட்ரிப் வரையணும்? எக்ஸ் லிமிட் தான் வேரியபிள். அப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எப்படி வரும்? இப்படி வரைஞ்சீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். வரைஞ்ச ஸ்ட்ரிப் கரெக்டான ஒரு அடி பார்த்துங்க. இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஆக்சஸ், ஸோ தட் 0. end with straight line. From the straight line x is equal to y. கரெக்ட். சரி, இப்போ இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை நம்ம என்னவா மாத்தணும்? வெர்டிகல் ஸ்ட்ரிப்பா மாத்தணும். அதான் சொல்லியிருக்கேன், சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் என்னது? கொடுத்த லிமிட் என்ன ஸ்ட்ரிப்பா இருக்கோ அந்த லிமிட்டுக்கு ஆப்போசிட்டா மாத்தணும். ஸோ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இன்டு வெர்டிகல் ஸ்ட்ரிப். ஸோ வெர்டிகல் ஸ்ட்ரிப்பை போட்டாச்சு. இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப்புக்கான லிமிட்டை நான் இங்க எழுத போறேன். ஸோ இது பேர் வந்து சேஞ்ச் ஆஃப் லிமிட். சேஞ்ச் ஆஃப் லிமிட். சரி, சேஞ்ச் ஆஃப் லிமிட்ல எக்ஸ் லிமிட், ஒய் லிமிட். இப்போ நல்லா பார்த்துங்க, இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப்னால ஒய் லிமிட் தான் வேரியபிள். சரி, ஒய் லிமிட் வேரியபிள். The strip start from straight line. From the straight line, what is y? Y ஓட வேல்யூ x. To end with here y equal to a. So அதனால y equal to a. So automatically x limit constant 0 to a. 0 to a. அவ்வளவுதான். வெர்டிகல் ஸ்ட்ரிப்புக்கான லிமிட் இங்க கண்டுபிடிச்சாச்சு. அதை கொண்டு வந்து இன்டெகிரல் எழுதிடுங்க. ஸோ இன்டெகிரல் 0 to a, integral x to a, f of x, y,
இன்ட்டு எது y தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் dy dx. ஸோ இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். கொடுத்துருக்க இன்டெகிரலை சேஞ்ச் பண்ணியாச்சு, அவ்வளோதான். சரி, இப்போ இன்சம் பார்ப்போம். சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். ஒன்ஸ் அகைன் இட் இஸ் சிமிலர்னாலும் கொஞ்சம் டிஃபரெண்ட் டயக்ராம் இங்கே இருக்கு. இது வரைக்கும் போட்ட ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைனு, பட் இது வேற. சரி, என்ன கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதுவோம். இன்டெகிரல் 0 to 1 இன்டெகிரல் y ஸ்கொயர் டு y f of x, y into dx dy. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா y இருக்கிறதுனால இது x ஓட லிமிட், அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து y ஓட லிமிட். ஸோ லிமிட் என்னவோ அதை எடுத்து எழுதுங்க. லிமிட், ஸோ என்ன லிமிட் இது? x லிமிட், y லிமிட். x லிமிட் வந்து y ஸ்கொயர் டு y லிமிட் வந்து 0 to 1, y லிமிட் வந்து 0 to 1. ஸோ இதுக்கான டயக்ராம் நான் இங்கே வரையணும். ஸோ கேர்ஃபுல்லாக வரைங்க. x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. என்னென்ன டயக்ராம் இதுல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. x is equal to y square. It is a parabola, upward parabola. ஸோ அப்போ இந்த பேரபோலா வந்து x is தப்பு x is equal to y square, y square equal to x. அப்போ இந்த பேரபோலா வந்து இது ரைட் ஹேண்ட் சைடு ஓப்பன் பேரபோலா. ஓகே, ஸோ பேரபோலா கரெக்டா போடுங்க. ரெண்டு வகையா பேரபோலா இருப்பாங்க. y square equal to 4ax பேரபோலா தான் இந்த ஷேப். ஏன்னா அப்படிதான் இருக்கு, ஒய்க்கு தான் ஸ்கொயர் இருக்கு. ஒய்க்கு ஸ்கொயர் இருந்தா ரைட் ஹேண்ட் சைடு, எக்ஸுக்கு ஸ்கொயர் வரும்போது யூ ஷேப். சரிங்களா? சரி, இது போட்டாச்சு. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரெயிட் லைன். இதுக்கு முன்னாடி போட்டோமே அதே ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஆரிஜின் வழியா போகும். ஸோ இது வந்து ஆரிஜின் வழியா அப்படி கட் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதோட ஈக்குவேஷன் பாருங்க. இது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த பேரபோலா வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். தட் இஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். அது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இப்போ இது பாயிண்ட், இது பாயிண்ட். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இது 0,0. அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண தான் முடியும். ஸோ அதை நம்ம ரஃபா இங்கே சால்வ் பண்ணியே காட்டணும், வேற வழி இல்லை. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். ரெண்டுமே எக்ஸா இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். ஒரு ஒய்யை கேன்சல் பண்ணா ஒய் ஈக்குவல் டு 1. ஒய்யோட வேல்யூ 1 இதுல போட்டா எக்ஸோட வேல்யூ 1. அப்போ 1,1 முடிஞ்சு போச்சு. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சாதாரண சால்வ் பண்ணி முடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிப் வரையணும். என்ன ஸ்ட்ரிப் வரையணும்? எக்ஸ் லிமிட் தான் வேரியபிள். அப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் நான் வரையணும். இந்த க்ளோஸ்டு ரீஜனுக்குள்ள ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் வரைஞ்சாச்சு. போட்ட ஸ்ட்ரிப் கரெக்டா பாருங்க. The strip start from the parabola. From the parabola, x is equal to y square. Correct. The strip end with straight line. From the straight line, x is equal to y. That is also correct. சரி, இப்போ நம்ம சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன்ல நம்மளோட மெயின் எய்ம் என்னன்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரிப்பை மாற்றணும். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை நான் என்னவா மாற்ற போறேன்? வெர்டிகல் ஸ்ட்ரிப்பா மாற்ற போறேன். இப்போ மாத்தின இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப்புக்கு தான் லிமிட் எழுத போறேன். அந்த லிமிட்டுக்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் லிமிட். சரிங்களா? ஸோ சேஞ்ச் ஆஃப் லிமிட். ஸோ சேஞ்ச் ஆஃப் லிமிட்ல எக்ஸ் லிமிட், ஒய் லிமிட். ஸோ நான் சேஞ்ச் பண்ண ஸ்ட்ரிப் என்ன ஸ்ட்ரிப்பு? வெர்டிகல் ஸ்ட்ரிப். அந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப்னா ஒய் தான், ஒய் லிமிட் வேரியபிள். சரி, the strip starts from the straight line. From the straight line, y equal to x. Okay. 2. The strip end with the parabola. From the parabola, y equal to root x. So root x. And another limit, x limit constant. Constant is 0 to 1. 0 to 1. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த லிமிட்டுக்கு நம்ம கொடுத்துருக்க இன்டெகிரல் எழுத வேண்டியதான். ஸோ கொடுத்துருக்க இன்டெகிரல் என்னது? 0 to 1 integral x to root x f of x comma y into y தான் வேரியபிள்னா dy dx. இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். கொடுத்ததுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் த இன்டெகிரல். என்ன இன்டெகிரல்? 0 to infinity, 0 to infinity f of x comma y into dx dy. x லிமிட்டும் 0 to infinity, y லிமிட் ஆல்சோ 0 to infinity. இதோட போலார் கோஆர்டினேட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. இதை போலார் ஃபார்முக்கு மாற்ற சொல்றாங்க. ஸோ வி நோ தட் போலார் ஃபார்ம்ன்றது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, விச் இம்ப்ளைஸ் தட் டிஎக்ஸ் டிஒய்ன்றது ஆர் டிஆர் டி தீட்டா. அப்போ நம்மளுக்கு லிமிட் வேணும். இந்த ரீஜனுக்கு எக்ஸ் ஆர் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும், தீட்டா லிமிட்டும் கண்டுபிடிக்கணும். Of course, both the limit, x limit, y limit are 0 to infinity. So, இப்போ இதுக்கான diagram எப்படி வரும்னா, இது y x axis and y axis. So, x limit to 0 to infinity, y limit to 0 to infinity na, it covers entire first quadrant. இந்த first quadrantல இருக்கிற எல்லா ரீஜனுமே இது கவர் பண்ணும்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்க ரீஜன்ல தான் ஆரோட லிமிட் என்ன தீட்டா லிமிட் இல்லைன்னு டிஸ்கஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் தீட்டா லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 0 to π/2, அது நம்மளுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. அதே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆரோட லிமிட் ஆரிஜின்ல 0 ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதனால 0 to ∞. ஸோ இந்த லிமிட்டை தான் கொண்டு வந்து இந்த இன்டெகிரல் சப்ஸ்டிட் பண்ணி போலார் ஃபார்முக்கு மாற்ற போறேன். ஸோ அப்போ எப்படி மாற்றலாம்? ஆரோட லிமிட் 0 to ∞, தீட்டாவோட லிமிட் 0 to π/2, அண்ட் இந்த எக்ஸுக்கு ஆர் காஸ் தீட்டானோ ஒய்க்கு ஆர் சை தீட்டாவும் சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் அப்படியே வேற ஃபங்க்ஷனா மாறிடும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டா. அதனால அதே எஃப் நம்மளால போடக்கூடாது. ஜி ஆஃப் ஆர் கமா தீட்டா வேற ஒரு ஃபங்க்ஷனால டிஃப்ரெண்டா காட்டணும். பட் அந்த ஃபங்க்ஷன்ல எப்படி இருக்கும்? ஆறு தீட்டா தான் இருக்குமே தவிர எக்ஸ் ஒய் இருக்காது. ஏன்னா வி ஆர் கன்வெர்டட் சப்ஸ்டியூட்டட் த வேல்யூ ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் தீஸ் டூ. அப்போ டிஎக்ஸ் டிஒய் என்ன மாறும்? ஆர் இன்ட்டு டிஆர் டி தீட்டான்னு மாறிடும். ஸோ இதுதான் இந்த கொடுத்துருக்க இன்டெகிரலோட போலார் கன்வர்ஷன். அவ்வளோதான் சம்மோட ஆன்சர். இப்போ இன்சம் பார்ப்போம். எவாலுவேட் ட்ரிபிள் இன்டெகிரல் 1 to 2, integral 3 to 4, integral 1 to 4, x, y, z, dx, dy, dz. நான் டபுள் இன்டெகிரலே சொல்லியிருக்கேன். If the limits are entirely constant, you have to identify the limit from the dx, dy, dz. அப்போ எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால உள்ள dx இருக்கு, அப்போ இது x லிமிட். அடுத்தது y இருக்கு, அப்போ இது y லிமிட். அடுத்தது z இருக்கு, அப்போ அவுட்டர்ல இருக்குது z லிமிட். இந்த ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணணும். ஒருவேளை ஏதாவது வேரியபிள் லிமிட் இருந்தா மட்டும்தான் நம்ம வேற மாதிரி ஐடியா திங்க் பண்ணணும். இங்க எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கனால நம்ம இந்த ஆங்கிள் ஐடியா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னேன், எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கும் பட்சத்துல அந்த ஃபங்க்ஷனை ப்ராடக்ட் ஆஃப் 3 வேரியபிளா எழுத முடிஞ்சா தனித்தனி இன்டெகிரலா பிரிச்சிடலாம். ஸோ அப்போ இந்த சம்மை எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸோட லிமிட் 1 to 4 எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒய்யோட லிமிட் இன்டெகிரல் 3 to 4 ஒய் டிஒய். அண்ட் ஜெட் இன்டெகிரல் பாத்தீங்கன்னா இன்டெகிரல் 1 to 2 ஜெட் டிஜெட். ஸோ இது மாதிரி பிரிக்கலாம். பட் இதுவே வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல நம்மளால இதை மாதிரி தனித்தனியா பிரிக்க முடியாது. ஸோ அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கனால தனித்தனியா பிரிக்க முடியும். அதுவே நடுவில் பிளஸ் போட்டால் இது மாதிரிலாம் பிரிக்க முடியாது, தனித்தனியாக தான் இன்டர் பண்ணி ஆகணும். சரி, இப்போ நம்ம இதை இன்டர் பண்ணுவோம். எக்ஸை இன்டர் பண்ணா x²/2 லிமிட் வந்து 1 to 4. அடுத்தது ஒய்யை பண்ணா y²/2 லிமிட் வந்து 3 to 4. Z வந்து z²/2 லிமிட் 1 to 2. லிமிட்டை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது 16/2 minus 1/2. அடுத்தது இதை போடும்போது 16/2 minus 9/2. அடுத்தது போடும்போது 4/2 minus 1/2. சரி, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 16ல 1 போச்சுன்னா 15/2. இல்ல 16ல 9 போச்சுன்னா 7/2. இல்ல 4ல 1 போச்சுன்னா 3/2. ஸோ 15 into 7 into 3 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 315. 315/8. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். சரி, இப்போ இன்சம் பார்ப்போம். எவாலுவேட் ட்ரிபிள் இன்டெகிரல் 0 to 1, integral 0 to y, integral 0 to x plus y, dx, dy, dz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் எப்பவுமே அதை வச்சு டிசைடே பண்ணாதீங்க. when the limit are variable, லிமிட்ஸ் வேரியபிளா இருக்கும்போது இதை வச்சு டிசைடே பண்ணக்கூடாது. கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் இதை வச்சு டிசைட் பண்ணணும். சரி, இப்போ லிமிட்ஸ் வேரியபிளா இருக்கு. இப்போ இந்த லிமிட்ஸ்ல வந்து எக்ஸும் ஒய்யும் இருக்கிறதுனால இது ஜெட்டோட லிமிட். இப்போ இதுல ஒய் இருக்கிறதுனால இது எக்ஸோட லிமிட். ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒய்யோட. இந்த ஆர்டர்ல தான் நீங்க டிசைட் பண்ணணும். இந்த ஆர்டர் அரேஞ்ச் பண்ண பிறகுதான் இங்க இருக்க இன்டெகிரலையும் நீங்க மாத்தணும். அப்போ என்ன ஆகுதுன்னா integral 0 to 1, integral 0 to y, integral 0 to x plus y. இதுல மோர் வேரியபிள் இதுல தான் இருக்கு. அப்போ எது z? அப்போ z தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். அடுத்த இன்டெகிரல் x, அடுத்த இன்டெகிரல் y. இந்த ஆர்டர்ல நீங்க அரேஞ்ச் பண்ணணும். அவங்க கொடுத்த ஆர்டர் கரெக்டான ஆர்டர் கிடையாது. ஸோ பேஸ்ட் ஆன் த லிமிட் யூ ஹவ் டு அரேஞ்ச் இட், தென் யூ கேன் இன்டெகிரேட் நவ். இப்போ எப்படி இது இன்டெகிரல் பண்ணலாம் பாருங்க. integral 0 to 1, integral 0 to y. ஃபர்ஸ்ட் z இன்டெகிரல் பண்ணா dz பண்ண z, அதோட லிமிட் 0 to x plus y. ரிமைனிங் இன்டெகிரல் dx dy. இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுவோம்.
integral 0 to 1 integral 0 to y லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா x plus y into dx dy. இப்போ நெக்ஸ்ட் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ இன்டெகிரல் 0 to 1 x இன்டெகிரல் பண்ணீங்கன்னா x square by 2, y இன்டெகிரல் பண்ணா y into x. ஏன்னா y constant whenever you are integrating with respect to x, y constant. அப்போ yx. x ஓட லிமிட் 0 to y. Remaining integral dy. ஸோ அப்போ இன்டெகிரல் 0 to 1 இப்போ லிமிட் கொண்டு வந்து நேரத்தில் போட்டீங்கன்னா y square by 2 பிளஸ் இந்த y கொண்டு வந்து இங்கே போட்டீங்கன்னா இங்கே y square with the limit dy. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் இன்டெகிரல் பண்ணுங்க. இல்லை இன்டெகிரல் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த கிராஸ் மல்டிப்ளை 2y square plus y square 3y square by 2 into dy. ஸோ இப்போ நான் இதை yல இன்டெகிரல் பண்ண போறேன். 3 into y cube by 3 3 2s are 6. லிமிட் வந்து 0 to 1. லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3 by 6 1 by 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். இப்போ இந்த சம் பார்ப்போம். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெகிரல் 0 to 1 இன்டெகிரல் 0 to 2 இன்டெகிரல் 0 to 3 x y square z into dx dy dz. உங்களுக்கு புரியறதுக்காக தான் மாத்தி மாத்தி சம் கொடுத்துருக்கேன். நான் போன ட்ரிபிள் இன்டெகிரல்ல வேரியபிள் லிமிட் இருந்துச்சு. இந்த ட்ரிபிள் இன்டெகிரல் எல்லாமே கான்ஸ்டன்ட் லிமிட் தான். நான் கான்ஸ்டன்ட் லிமிட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க இருக்கிறத வச்சுதான் முடிவு பண்ணணும். இங்க எக்ஸ் இருக்கிறதுனால இது எக்ஸோட லிமிட், அடுத்தது ஒய் இருக்கிறதுனால இது ஒய்யோட லிமிட், அடுத்தது ஜெட் இருக்கிறதுனால இது ஜெட்டோட லிமிட். அண்ட் ஆல்சோ த வேரியபிள்ஸ் ஆர் இன் ப்ராடக்ட் இருக்கனால தனித்தனி இன்டெகிரலா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து இன்டெகிரல் 0 to 3 எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ எக்ஸுக்கான இன்டெகிரல் தனியா பிரிச்சுட்டேன். அடுத்தது ஒய்க்கான இன்டெகிரல் 0 to 2 y ஸ்கொயர் dy. ஸோ ஒய்க்கான இன்டெகிரல் பிரிச்சாச்சு. அடுத்தது ஜெட்டுக்கு வந்து இன்டெகிரல் 0 to 1 z dz. ஸோ எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம பிரிச்சாச்சு. இப்போ டைரக்டா இன்டெகிரல் பண்ணி சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. எக்ஸோட இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 3. y ஸ்கொயரோட இன்டெகிரல் y கியூப் பை 3 லிமிட் 0 to 2. அப்புறம் z ஓட இன்டெகிரல் z ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 1. ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3 ஸ்கொயர் 9. ஸோ 9 by 2 லோயர் லிமிட் 0னால விட்டுடலாம். இதை போட்டீங்கன்னா 2 கியூப் 8 by 3 லோயர் லிமிட் 0னால அதையும் விட்டுடலாம். அடுத்தது 1 போட்டீங்கன்னா 1 by 2. ஸோ அப்போ இதில் கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இந்த 3க்கு இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 ஆயிடும். அதுக்கப்புறம் 2 2s are 4, 2 4s are 8. அப்போ 3 2s are 6. 6 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். இப்போ இந்த சம் பார்ப்போம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன இன்டெகிரல் கொடுத்துருக்காங்க, அவங்களே கன்ஃபியூஸே படுத்தல. எக்ஸோட லிமிட்னே சொல்லிட்டாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to 1, y லிமிட் இஸ் 0 to 2, z லிமிட் வந்து 1 to 2 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஒய் டிஎக்ஸ் டிஒய் dz அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஈவன் தோ இஃப் இட் இஸ் கான்ஸ்டன்ட் லிமிட், நம்ம இதை வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களே கொடுத்துட்டதுனால நம்ம அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? அட் த சேம் டைம் எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கு வேரியபிள்லாம், அதனால தனித்தனி இன்டெகிரலா பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? எக்ஸோட இன்டெகிரல் எக்ஸோட லிமிட் 0 to 1 எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் தனியா பிரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது ஒய் லிமிட் 0 to 2 ஒய் டிஒய். அடுத்தது ஜெட் லிமிட் இன்டெகிரல் 1 to 2 வெறும் ஜெட் இல்லாதனால dz போட்டு அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை இன்டெகிரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். எக்ஸோட இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் வந்து 0 to 1. ஒய்யோட இன்டெகிரல் ஒய் ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 2. ஜெட்டோட இன்டெகிரல் dz-ஓட இன்டெகிரல் வெறும் z தான், லிமிட் 1 to 2. ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1 by 2 லோயர் லிமிட் 0. இதுல 4 by 2 அங்கேயும் லோயர் லிமிட் 0. இங்க 2 லோயர் லிமிட் வந்து 1. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 2s are 4 கேன்சல் ஆயிடுச்சு. 2ல 1 பண்ணா 1. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். ஸோ இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்டெகிரல்ல கேட்க பாசிபிளான எல்லா 2 மார்க் கொஸ்டின் டீச் பண்ணிட்டாங்க. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. கண்டிப்பா உங்களால எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க முடியும். ஆல் தி பெஸ்ட். பை.